பொருந்துகின்ற மனம் திருப்பரங்குன்றத்திலும், பொருந்தாத திருமணம் தக்கலை குமாரசாமி கோவிலிலும். ஏன் அப்படி சொன்னாங்க? பொதிகை மலை சாரலிலே நம்பி வேடன் என்னும் ஒருவன் ஒரு பெண்மணியை வளர்த்து வந்தான். அந்த நம்பி வேடனுடைய மனைவியின் வயிற்றில் பிறந்த பிள்ளையை மான்கள் தன் பிள்ளை போல் காப்பாற்றிய காரணத்தினால் மான் வயிற்று பிள்ளை என்று அவர்களே பெயர் வைத்தார்கள். புரியுதா? ஆனால் அந்த மகளுக்கு பெயர் வள்ளி கொடியடை தவழ்ந்து வந்ததனால் வள்ளியம்மை என்பது பெயர். அது முருகப்பெருமான் கிழவனாக உருவம் எடுத்து வந்து களவு திருமணத்தை செய்து தனி குடித்தனம் நடத்துவதற்கு தணிகை மலை சென்று மறைந்து வாழ்ந்தார். அப்போ திருமணம் வள்ளி பிறந்த இடம் பொதிகை மலை, திருமணம் நடந்த இடம் தக்கலை, தனித்து வாழ்ந்த இடம் தணிகாசல மூர்த்தியாக திருத்தணியில். ஒன்று, நீ தக்கலை குமாரனை ஒரு முறை தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் திருத்தணி முருகப்பெருமானை ஒரு தரிசனம் செய்யும். இந்த இரண்டினையும் தரிசனம் செய்து அங்கிருந்து வருகின்ற திருநீரை என் கையில் கொண்டு கொடுக்கணும். இதுக்கு அடுத்து உனக்கு பொருத்தம் பார்த்தா எல்லா ஜாதகனும் சொல்லுவாங்க இவன் பொண்டாட்டி கூட வாழ மாட்டான்னு. புரியுதா? அதை மாற்றணும்னு சொன்னால் பொருந்தாமணத்தை நிலைநிறுத்தக்கூடிய பெருமான் எம்பெருமான் முருகவேல் மட்டும்தான். ஆனால் தக்கலை குமாரசாமியவும் திரு தணிகை மலை முருகனையும் யாரேனும் ஒருவரை ஒரு தரிசனம் செய்ய கடமைப்பட்டவன் நீ. வரக்கூடிய ஆவணி மாதத்துக்கு உட்பட உனக்கு பெண் கிடைச்சிரும், கல்யாணம் நடந்துடும், மகிழ்ச்சியாக இருப்பாய், வெற்றியாக இருப்பாய். இந்த தொழில் இல்லையிலிருந்தே தொடங்கலாம், தடை இல்லாமல் காப்பாற்றுறேன். நல்லா இருக்கும். சரி.